Hello everyone, welcome to my channel. Happy Monday to all. நான் வந்து உங்களுக்கு அரிசி உப்புமா பண்ணி காட்டுறேன். நொய் அரிசி, அதாவது இப்போ ஸ்டோர்லேயே இந்த மாதிரி கிடைக்கிது. பச்சரிசி 2 துண்டாக உடச்சி நொய் அரிசி மாதிரி கிடைக்கிது. இல்லை நீங்களே பச்சரிசியை நல்லா கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் ஒரு உடச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்துட்டு நான் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு இதை ஃபஸ்ட்டு நெய்யில் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா உப்புமா பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு ஒரு ஆனியன் அரிஞ்சு வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் போட. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம இந்த அரிசியை நம்ம வறுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். பொன்னிறமாக வறுத்துக்கிட்டால் போதும். ஓகே, இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும். இந்த அரிசி நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம யூஸ்வலாக எப்பவும் பண்ணுற உப்புமா வே ஆஃப் இதுதான் எல்லாமே ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா, ரவையோ இல்லை சேமியாக்கோ பதிலாக இந்த நொய் அரிசியை நம்ம போட போகிறோம். ஓகே, இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் இந்த கடுகு இதெல்லாம் போட்டுருங்க, நல்லா பொரியட்டும். ஓகே, இப்போது இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உப்புமாவுக்கு எப்பவும் ஊற்றுற அளவுக்கு இல்லாமல் இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றுங்க, ஏன்னா அரிசிங்கிறது. தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அண்டு உப்பு, இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த வறுத்து வச்சுருக்கோம்ல நொய் அரிசி, இதை போட்டு நல்லா கலரி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் வேக வைங்க. ஓகே, பாருங்கள், 15 மினிட்ஸ் மேலே நான் வந்துட்டு இதை மூடி போட்டு வேக வச்சுட்டேன். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, போட்டாச்சு. அண்டு கொத்தமல்லி வச்சுருக்கோம்ல, இதை போட்டுட்டு கலரிக்கோங்க. சூடான அரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சாப்பிட்லாம், இல்லை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம், மிளகாப்பொடி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, அரிசி உப்புமா ரெடி. Bye bye, see you, bye.